கர்நாடகா மாநிலத்தில் 55 இடங்களில் லோக் ஆயுக்தா அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். கர்நாடகா மாநிலத்தில் வேலை செய்து வரும் அரசு அதிகாரிகள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்திருப்பதாக அம்மாநிலத்தின் லோக் ஆயுக்தா அமைப்புக்கு அதிக அளவில் புகார்கள் சென்றுள்ளது. அதன் பேரில் லோக் ஆயுக்தா அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டதில் ஊழல் செய்து சொத்து சேர்த்த அதிகாரிகள் யார் யார் என கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்கள் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த லோக் ஆயுக்தா அமைப்பு அவர்களின் வீடுகள், அவர்களது அலுவலகங்கள் மற்றும் அவர்களது உறவினர்களின் வீடுகளில் சோதனை நடத்த வாரண்ட் பெற்று நடவடிக்கையை தொடங்கியது. அதன்படி பெங்களூரு, ஷிமோகா, யாத்கீர், தும்கூர் ஆகிய மாவட்டங்களில் இந்த சோதனைகளை நடத்தியது. ஒரே நேரத்தில் 55 இடங்களில் நடந்த இந்த சோதனையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டனர். இந்த சோதனையால் அதிகாரிகள் கலக்கத்தில் உள்ளனர். கடந்த 11ஆம் தேதி கலபுரகி, மத்தியா, தாவணகாரே, சித்ரதுர்கா, தார்வாட், பெலகாவி, கோலார், மைசூர், ஹாசன் மற்றும் சித்ரதுர்கா ஆகிய 9 மாவட்டங்களில் 100க்கும் மேற்பட்ட லோக் ஆயுக்தா அதிகாரிகள் சோதனை நடத்தியிருந்த நிலையில் தற்போது மீண்டும் லோக் ஆயுக்தா அதிகாரிகளின் இந்த திடீர் சோதனை கர்நாடக அரசு அதிகாரிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ஹீரோ, அவர் ஒரு கிளாடியேட்டர் என்று WWE வீரர் ஹல்க் ஹோகன் புகழாரம் சூட்டியுள்ளார். கடந்த வாரம் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது கொலை முயற்சி தாக்குதல் நடத்தப்பட்டது. காதில் காயத்துடன் தப்பித்த அவர் அதன் பிறகு முதல் முறையாக மிஷ்வாகி நகரில் நடந்த குடியரசுக் கட்சி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். இந்த கூட்டத்தில் பிரபல முன்னாள் WWE வீரர் ஹல்க் ஹோகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அதில் பேசிய அவர், நம்முடைய தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் என்னுடைய ஹீரோ, அவர் ஒரு கிளாடியேட்டர். ட்ரம்ப் உதவியுடன் அமெரிக்காவை மீட்போம். அவர் ஓர் உண்மையான அமெரிக்கர். ஆனால் கடந்த வாரம் நடந்த சம்பவத்தில் நமது ஹீரோவை கொல்ல முயற்சித்ததன் மூலம் அமெரிக்காவின் அதிபரை அவர்கள் கொலை செய்ய துணிந்திருக்கின்றனர். மீண்டும் ட்ரம்ப் ஆட்சியின் கீழ் அமெரிக்கா சிறந்த நாடாக மாற்றப்படும் என்று ஹல்க் ஹோகன் பேசினார். அப்போது சுற்றி இருந்த கூட்டம் USA என்று முழக்கமிட்டது. முன்னதாக மேடைக்கு வந்த ஹல்க் ஹோகன் தான் அணிந்திருந்த கருப்பு நிற டி-ஷர்ட்டை கிழித்து எறிந்தார். அதற்கு உள்ளே அவர் அணிந்திருந்த சிகப்பு நிற டி-ஷர்ட்டில் ட்ரம்ப் வேன்ஸ் என்று எழுதியிருந்தது. இப்படி டி-ஷர்ட்டை கிழிப்பது WWE போட்டிகளில் ஹல்க் ஹோகனின் பிரபலமான அடையாளம் என்பது குறிப்பிடத்தக்கது. கேரள மாநிலத்தில் கடந்த 8 ஆண்டுகளில் 845 யானைகள் பலியானதாக தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவில் உள்ள மாநில யானைகள் காப்பகங்களில் யானைகள் குறித்த ஆய்வு நடைபெற்றது. அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த ஆய்வின்படி இளவயதுடைய யானைகள், குறிப்பாக 10 வயதுக்கு உட்பட்டவை, இறப்புக்கான அதிக ஆபத்தை எதிர்கொள்கிறது. புதிதாக பிறக்கும் 100 யானைகளில் சுமார் 40 யானைகள் 10 வயதை தாண்ட பல்வேறு இன்னல்களை கடந்து வர வேண்டியுள்ளது. யானைக்குட்டிகள் இறப்பு அதிகரிப்பிற்கு எலிஃபென்ட் என்டோதெலியா டிராபிக் ஹெர்ப்ஸ் மூலம் ஏற்படும் நோய் காரணமாக கூறப்படுகிறது. இந்த வைரஸ் யானைகளுடன் இணைந்து வாழ்கிறது. வனத்துறையினர் சமீபத்தில் இலங்கையில் நடத்திய ஆய்வில் யானைகளுடன் இந்த வைரஸ் இணைந்திருப்பது தெரிய வந்துள்ளது. ஆசிய யானைகள் உயிர் வாழ்வதற்கு இந்த நோய் தொற்று பெரும் அச்சுறுத்தலாக மாறுவதை தடுக்க இயற்கையான வாழ்விடங்களை மீட்டெடுப்பது முக்கியமானது ஆகும். மேலும் யானை கூட்டங்கள் ஆங்காங்கே இருப்பதை சரிபார்க்க வேண்டியதன் அவசியத்தை யானைகளின் கணக்கெடுப்பு ஆய்வறிக்கை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. உணவு பற்றாக்குறை, போதுமான அளவு தீவனம் கிடைக்காதது, காலநிலை மாற்றம், யானை வழித்தட மாற்றம் ஆகியவையும் யானைகளின் இறப்புக்கு காரணமாகின்றன என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் கடந்த 8 ஆண்டுகளில் 845 யானைகள் பலியானதாக கூறப்பட்டுள்ள இந்த அறிக்கை யானைகளின் இறப்புகளை குறைப்பதற்கு ஒரு முறையான அணுகுமுறையை உருவாக்கி நாட்டில் உள்ள யானைகளை பாதுகாக்க பரிந்துரைத்துள்ளது. திமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் இந்த ஆண்டு மொத்தம் சுமார் 200 நாட்களில் 595 கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சியில் கொலைகள் செய்வதையே தொழிலாக கொண்டு பலர் தமிழகம் முழுவதும் சுற்றி சுற்றி வந்து வெறியாட்டம் ஆடுவதும், பல கொலைகளில் ஈடுபட்ட கொலையாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் காவல்துறையினர் திணறுவதும் கண்முன்னே தெரிகிறது. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவரும் வழக்கறிஞருமான ஆம்ஸ்டாங் கொலை, காங்கிரஸ் கட்சியின் நெல்லை மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் படுகொலை, சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுக பகுதி செயலாளர் சண்முகம் படுகொலை, மதுரையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி பாலசுப்ரமணியன் படுகொலை என்று
கட்சி பேதமின்றி பல படுகொலைகள் அரங்கேறிய வண்ணம் உள்ளன. இவற்றில் ஒரு சில கொலை நிகழ்வுகளை தவிர மற்ற குற்றங்களில் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. உண்மை குற்றவாளிகள் இதுவரை பிடிபடாமல் இருப்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகிறது. திமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் சுமார் 200 நாட்களில் 595 கொலை சம்பவங்கள் அரங்கேறி உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கொலை பாதகர்களிடமிருந்து மக்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று சிந்தித்து போர்க்கால அடிப்படையில் திமுக அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சட்டசபை கூட்டத்தொடரின் போது மதிய உணவு சாப்பிட்ட பின் எம்எல்ஏக்கள் சிறிது நேரம் தூங்குவதற்கு சிறப்பு இருக்கை வசதி செய்யப்பட்டுள்ளது என்று கர்நாடக சபாநாயகர் அறிவித்துள்ளார். கர்நாடக சட்டசபை கூட்டத்தொடர் காலையில் துவங்கி மதியம் வரை நடக்கும். அதன் பின் மதியம் உணவு இடைவேளை விடப்படும். அப்போது விதான் சௌதா அருகில் உள்ள எம்எல்ஏக்கள் பவனுக்கு செல்லும் பலர் மதிய கூட்டத்திற்கு வருவதற்கு தாமதம் செய்வதாக தெரிகிறது. மதிய உணவு முடிந்ததும் சிலர் அறையில் படுத்து தூங்கி விடுவதாக சபாநாயகர் காதருக்கு தெரிய வந்துள்ளது. இது குறித்து சட்டசபையில் பேசிய அவர், எம்எல்ஏக்களின் வசதிக்காக காலை சிற்றுண்டி, மதியம் தரமான உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மதிய உணவு சாப்பிட்ட பின் சிறிது நேரம் தூங்கிவிட்டு வருகிறேன் என்று செல்லும் சில எம்எல்ஏக்கள் மீண்டும் சட்டசபைக்கு வருவதே இல்லை. அதை தடுக்கும் வகையில் மதிய உணவு சாப்பிட்ட பின் எம்எல்ஏக்கள் தூங்குவதற்காக சட்டசபைக்கு வெளியே உள்ள வளாகத்தில் ரிக்ளைனர் என்ற சிறப்பு இருக்கை சோதனை முறையில் போடப்பட்டுள்ளது. அதன் மீது எம்எல்ஏக்கள் சிறிது நேரம் அமர்ந்து தூங்கிவிட்டு பின் சட்டசபைக்கு வரலாம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அந்த ரிக்ளைனர் இருக்கை வசதியாக இருந்தால் அடுத்த சட்டசபை கூட்டத்தொடர் முதல் முழுமையாக ரிக்ளைனர் போடப்படும் என்று சபாநாயகர் காதர் பேசியுள்ளார். பல சர்ச்சைகளில் சிக்கிய பயிற்சி IAS அதிகாரி பூஜா கெட்கர் மீது UPSC எனப்படும் மத்திய அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் குற்ற வழக்கு தொடர்ந்துள்ளது. இதுகுறித்து மத்திய அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குடிமை பணிக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்ட பூஜா கெட்கரின் தவறான செயல்பாடுகள் குறித்து மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் விரிவான விசாரணை நடத்தியது. அதில் அவர் பல பொய்யான தகவல்களை கொடுத்து தேர்வு விதிகளின் கீழ் அனுமதிக்கப்பட்ட வரம்புகளை மீறி மோசடி செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. எனவே மத்திய பணியாளர்கள் தேர்வாணையம் பூஜா கெட்கருக்கு எதிராக காவல்துறையில் குற்றவியல் வழக்கு பதிவு செய்வது உள்ளிட்ட நடவடிக்கையை எடுத்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2022ஆம் ஆண்டு குடிமை பணிகள் தேர்வுக்கான அவரது விண்ணப்பத்தை ரத்து செய்வதற்கான நோட்டீஸையும் பிறப்பித்துள்ள UPSC, வருங்காலத்தில் நடைபெறவுள்ள தேர்வுகளில் பங்கேற்க தடை விதிப்பது குறித்தும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மின்கட்டண உயர்வு தேவையற்றது என்றும் மின்சார வாரியத்தில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்றும் காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்கட்டண உயர்வு தேவையற்றது, மக்கள் மீது பாரத்தை சுமத்தி இருக்கக்கூடாது, மின்சார வாரியத்தில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், அப்போதுதான் மின்கட்டணம் உயராது. ஆனால் இது குறித்து பேச அரசியல் கட்சிகள் தயாராக இல்லை. காங்கிரஸை வலுப்படுத்த மக்கள் பிரச்சினைக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். பின்னர் ஆம்ஸ்டாங் கொலை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், ரவுடிகள் அதிக அளவில் அரசியலுக்குள் வந்துவிட்டனர். இதனால் சமீபத்தில் நடைபெற்ற கொலைகளுக்கு அரசியல் பின்னணி கிடையாது. அனைத்து கட்சிகளிலும் ரவுடிகள் சேர்ந்து விட்டனர். அவர்கள் முன்பகையால் கொல்லப்படும் போது அரசியல் கொலையாக பார்க்கப்படுகிறது. ரவுடிகள் மீது ஏன் போலீசார் முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் கூலிப்படையை போலீசார் தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், என்கவுண்டர் என்பது ஏற்க முடியாத ஒன்று, நீதிமன்றம் தான் தண்டனை வழங்க வேண்டும். உண்மைகளை மறைக்க என்கவுண்டர் நடந்ததாக பலரும் சந்தேகப்படுகின்றனர் என்று கூறியுள்ளார். பில்கிஸ் பானு வழக்கில் தண்டனை பெற்ற 11 பேரில் 2 இடைக்கால ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. பில்கிஸ் பானு கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் தண்டிக்கப்பட்ட 11 பேரை குஜராத் அரசு தண்டனை காலம் முடியும் முன்னரே விடுதலை செய்தது. 2022 ஆகஸ்ட் 15இல் அவர்களை விடுதலை செய்த குஜராத் அரசின் முடிவை எதிர்த்து பில்கிஸ் பானு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அம்மனுவை விசாரித்த நீதிபதிகள் நாகரத்னா, உஜ்ஜல் புயான் அமர்வு குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுதலை செய்ய குஜராத் அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று கூறி குற்றவாளிகளை விடுதலை செய்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டது. அதன்படி அந்த 11 பேரும் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டனர்.
அந்த 11 பேரில் இருவரான ராதேஷாம் பகவந்தாஸ் ஷா மற்றும் ராஜுபாய் பாபுலால் சோனி ஆகியோர் விடுதலை ரத்து செய்யப்பட்ட தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு நிலுவையில் இருப்பதால் மறு ஆய்வு மனு மீது தீர்ப்பு வரும் வரை தங்களுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும் என இருவரும் தனித்தனியே உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு மீதான விசாரணை இன்று நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா மற்றும் சஞ்சய் குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுவை ஏற்க மறுத்த நீதிபதிகள், இது என்ன மனு? இது முற்றிலும் தவறானது. ஏன் அரசியலமைப்பு சட்டம் 32 கீழ் தாக்கல் செய்துள்ளீர்கள்? உங்களின் அடிப்படை உரிமை எங்கு பாதிக்கப்பட்டுள்ளது? இந்த மனுவை அந்த பிரிவின் கீழ் தாக்கல் செய்ய உகந்தது தானா? உச்சநீதிமன்றத்தின் மற்றொரு பெஞ்ச் பிறப்பித்த உத்தரவின் மேல்முறையீட்டில் நாங்கள் எப்படி விசாரிப்பது என்று அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பி மனுவை தள்ளுபடி செய்தனர். மழைக்கால கூட்டத்தொடரில் 6 புதிய மசோதாக்களை மத்திய அரசு அறிமுகப்படுத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜூலை 22ஆம் தேதி நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ளது. கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 12 வரை நடைபெற உள்ளது. ஜூலை 23ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த கூட்டத்தொடரில் 6 புதிய மசோதாக்களை மத்திய அரசு அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதில் ஒன்று பேரிடர் மேலாண்மை சட்டத்தில் திருத்தம் செய்யும் மசோதா. அதேபோல சிவில் விமான போக்குவரத்து துறையில் எளிதாக வணிகம் செய்வதற்கான ஏற்பாடுகளை வழங்குவதற்காக தற்போதுள்ள விமான சட்டம் 1934 திருத்தம் செய்து அதற்கு பதிலாக பாரதிய வாயுவான் விதியேத் 2024 மசோதாவும் தாக்கல் செய்யப்படலாம் என கூறப்படுகிறது. அது மட்டுமன்றி சுதந்திரத்திற்கு முந்தைய கால சட்டத்தை மாற்றுவதற்கான கொதிகலன்கள் மசோதா, காஃபி மேம்பாடு மற்றும் வளர்ச்சி மசோதா, ரப்பர் மேம்பாடு மற்றும் வளர்ச்சி மசோதா உள்ளிட்ட 6 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் நிகழ்ச்சி நிரல்களை தீர்மானிக்கும் அலுவல் ஆலோசனை குழுவை அமைத்துள்ளார். அதில் பாஜகவை சேர்ந்த நிஷ்காந்த் துபே, அனுராக் சிங் தாக்கூர், பர்த்ருஹரி மகதாப், சஞ்சய் ஜெய்ஸ்வால் ஆகியோரும், காங்கிரஸில் இருந்து கே சுரேஷ், கௌரவ் கோகோய் ஆகியோரும், திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் சுதீப் பந்தோத்பாயா, திமுக சார்பில் தயாநிதி மாறன், சிவசேனா சார்பில் அரவிந்த் சாவந்த் ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர். கோவில் சொத்துக்களை பாதுகாக்க வலியுறுத்தி பக்தர்களை ஒன்றிணைத்து இம்மாதம் 21ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக இந்து முன்னணி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் 50,000க்கும் அதிகமான கோவில்கள் மாநில அரசின் பிடியில் இருக்கின்றன. இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள அந்த கோவில்களுக்கு பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிலம், இடங்கள், வீடுகள் இருக்கின்றன. கோவில்களின் வருமானம், கோவில் சொத்துக்கள் உள்ளிட்டவற்றை பாதுகாக்க, பராமரிக்க மட்டுமே தமிழக அரசால் ஏற்படுத்தப்பட்டது இந்து சமய அறநிலையத்துறை. இந்த கோவில்களின் சொத்துக்களை பொது பயன்பாட்டிற்கு என கலெக்டர் அலுவலகம், பேருந்து நிலையம், சமத்துவபுரம், சமூக நலத்துறைக்கு என பல வகைகளில் பகல் கொள்ளையாக அரசே கபளீகரம் செய்துள்ளது. அது மட்டுமல்லாமல் கோவில் சொத்துக்களுக்கு உரிய இழப்பீடோ வாடகையோ கூட தருவது இல்லை. அதே சமயம் அரசு நிலத்தை விட அதிகமான நிலத்தை கிறிஸ்தவ மத ஸ்தாபனங்கள் வைத்துள்ளன. அவற்றில் 1 அங்குல நிலத்தை கூட பொது பயன்பாட்டிற்கு அரசு கையகப்படுத்தியது உண்டா? அதேபோல மசூதிகளின் சொத்தாக கருதப்படும் வக்ஃப் சொத்துக்களை பாதுகாக்க அரசு தமிழர்களின் வரிப்பணத்திலிருந்து அள்ளி கொடுத்து இஸ்லாமியர்களை கொண்டே நிர்வாகம் செய்ய வைக்கிறது. ஒருபுறம் இந்து கோவில்களின் சொத்துக்களை அரசாங்கம் திட்டமிட்டு சூறையாடுகிறது. மறுபுறம் ஆக்கிரமித்து கோவில் நிலம் காணாமல் போக அதிகாரிகள், அரசியல்வாதிகள் துணை போக்கின்றனர். கோவில் சொத்துக்களை பாதுகாக்க தவறும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும். கோவில் சொத்துக்களை பாதுகாக்க வலியுறுத்தி பக்தர்களை ஒன்றிணைத்து வருகின்ற 21ஆம் தேதி தமிழகம் முழுவதும் இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளது. இதற்கு தமிழக மக்கள் முழு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்.